வாழ்க்கையில் நம்ம நிறைய பேரை கடந்து போகிறோம். ஆனால் நம்மிடையே ஒரு உணர்வு உள்ளது, அதுதான் தனிமை. சொல்லப்போனால் யாருமே கூட இல்லைனாலும் தனிமை தன்னைத்தானியே சமாதானப்படுத்திக்கிறது. ஏனோ எனக்கு தெரியல, இந்த பார்க் வரும்போதெல்லாம் எனக்கு மன கஷ்டம் போகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, ஆனால் நான் மட்டும்தான் இப்படி தனி மரமாக நிற்கிறேன். உண்மையை சொல்லப்போனால் எனக்குன்னு அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாது. அப்புறம் என்னுடைய கஷ்டத்தை சொல்லி அழுவதற்கு கூட யாருமே இல்லை. நான் பிறவிலேயே ஊமையாக பிறந்தது ஏன் தப்பு தான் போல். வாயிருந்தும் என்னால் பேச முடியல, வாழுகிற வாழ்க்கையில் சந்தோஷத்தை கூட அனுபவிக்க முடியல. வாழ்வின் ரகசியங்களை கற்றுத்தரும் வகுப்பறை தனிமை தான் என்று உணர்ந்தேன். காலப்போக்கில் தனிமை எனக்கு ஒரு வழிகாட்டியாக மாறியது. வழக்கத்துக்கு மாறாக எனது மன கஷ்டம் அதிகரித்தது. எனக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் எனது வீட்டில் இருந்த கண்ணாடியை பார்க்க ஆரம்பித்தேன். டெய்லி பார்ப்பேன், ஆனால் அந்நேரம் எனக்கு அது விசித்திரமாக தெரிந்தது. இருந்தாலும் நான் அதை பார்த்தேன், நான் செய்வதெல்லாம் அதுவும் செய்தது. அப்பொழுது தான் எனக்கு புரிஞ்சது, நான் நானாகவே காட்சியளிக்கலாம், கண்ணாடி முன் மட்டுமே. நாளடைவில் அதிகமாக கண்ணாடி முன் நின்று என்னுடைய வாழ்க்கை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தேன். நாட்கள் கூட கூட அது எனக்கு ஒரு நல்ல நண்பனாக மாறிவிட்டது. சிரிப்போ அழுகையோ எல்லாம் அதன் முன் நின்று ரசிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள், அந்த மறக்க முடியாத நாள், என்னிடம் ஒரு கன் வந்தடைந்தது. அப்போது எனக்கு புரியல, ஒரு கன் எனது வாழ்க்கையை மாற்றும்னு. நான் கன்னை எடுத்து கண்ணாடி முன் நின்று இதை வைத்து என்ன செய்வதென்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது கண்ணாடி என்னிடம் ஏதோ கூறுவது போல் உணர்ந்தேன். உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவதில்லை. நீ உன்னை அறியாமல் போனதால் தான் நீ வீணாக பிறரை ஆராய்ந்து கொண்டிருக்க. ஒருவேளை நீ உன்னை அறிந்து இருந்தால் உன் வாழ்தலை தவிர உனக்கு வேறு எதுவும் மனதில். தனிமை அகற்ற கண்ணாடி எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. அதை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன்?